தொடர்ந்து திமுக பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாத காலத்துக்கும் மேலாக மாநாடுகளை நடத்திட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் அடிக்கடி நல்லா கூட்டத்தை கூட்டுறாரு, நாங்களும் கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டுறாரா? ஒண்ணுமே பண்ணாதவங்கலாம் கூட்டம் போடும் பொழுது இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்னலாம் செஞ்சிருக்கிறோம், இனி என்னெல்லாம் செய்வோம். மாநில எலெக்ஷன் தான், ஆனா சும்மா சும்மா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. இந்த மாநில எலெக்ஷன்ல பிஜேபி போட்டியில் இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க எந்தவித அதிகாரமும் கிடையாது. அந்த சனாதன ஆட்சியை, ராமராஜ்ய ஆட்சியை தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. மிக முக்கியமாக பெண்களுக்கு ஆபத்தானது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது. எல்லாத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல தொடங்கி எல்லாத்துக்குமே இப்ப பண்ணிட்டு தான் இருக்காங்க. திமுக இல்ல திமுக தலைமை வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்ததுன்ற ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க, இந்தி நேம எடுக்க வச்சிருக்கிறோம், மொழி கொள்கை உள்ள வராத மாதிரி பாதுகாத்திருக்கோம்ல. இன்று வரை இந்தியை உள்ள நுழைய விடாமல் தடுத்திருப்பது திமுக தான். வேற யாருன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி வாய்மொழி மௌனமாக இருந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடுன்னு சொன்னது அந்த விஜய். ஏன் பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு போக முடியல? ஐயோ திமுகல வாரிசு, ஐயோ திமுகல குடும்ப அரசியல்னு கூவிட்டு இருக்கு. ஏன்? திமுகவுடைய மாநில மாநாடு வந்து நடந்திருக்கு. மிக பிரம்மாண்டமா நடந்த இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாநாடுகள் தொடர்ந்து திமுக பார்த்தீங்கன்னா கடந்த 1 மாத காலத்துக்கும் மேலாக மாநாடுகளை நடத்திட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கான ஒரு கட்டாயத்தின் வெளிப்பாடாக இருக்கா? அது ஏன் கட்டாயம்னு சொல்றீங்க? விஜய் அவர்களும் அடிக்கடி நல்லா கூட்டத்தை கூட்டுறாரு, நாங்களும் கூட்டம் இருக்கு அப்படின்னு காட்டுறாரா? இல்லை, 75 ஆண்டு காலம் கட்சி வச்சிருக்க திமுகவையும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கின விஜய் கட்சியையும் கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு. எத்தனை கூட்டங்களை, எத்தனை மாநாடுகளை திமுக இது வரைக்கும் நடத்திருக்கோம். அப்போ எலெக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவங்க கூட்டம் போடுறதுல தப்பு இல்லையே. ஒன்றுமே பண்ணாதவங்களாம் கூட்டம் போடும் பொழுது, இத்தனை பண்ணியிருக்கும் பொழுது அதை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டம் போடுற, செஞ்சவங்க கூட்டம் போடுறதுலாம் தப்பு இல்லைங்க. அதனால அவங்க கூட்டம் போடுறாங்க. இது கட்டாயம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி சாதனை செய்தவர்கள் கூட்டம் போடுவாங்க, சாதனை செய்யாதவர்களால் எந்த கூட்டமும் போட முடியாது. அந்த வகையில் தான் கூட்டம் போட்டு இந்த 5 ஆண்டுகளில் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறோம், இனி என்னெல்லாம் செய்வோம், எப்படியெல்லாம் தமிழ்நாடுக்கு எதிர்ப்பு இருக்குது, வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருக்குது, அதையெல்லாம் மீறி என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும், நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட்டம் போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதானே. ஆமாம். ஆனால் அந்த தொடர்ந்து அந்த மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு மேடைகளில் பாஜக குறித்தான விமர்சனங்களை தொடர்ந்து வச்சிட்டு இருக்கு திமுக. ஆனால் எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மாநில எலெக்ஷன் தான், ஆனால் சும்மா சும்மா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது. இந்த மாநில எலெக்ஷனில் பிஜேபி போட்டியில் இல்லையா? அதிமுக இருக்காங்களே பிரதான எதிர்கட்சி, அவங்க யாரோட கூட்டணியில இருக்காங்க? அதிமுகவுடைய கூட்டணியில. இப்போ அதிமுக பாஜக கூட்டணிங்கும் போது முதல்ல எப்படி சொல்லணும், பாஜக அதிமுக கூட்டணின்னு தான் சொல்லணும். முதல்ல எந்த பெயர் நம்ம வந்து சொல்றோமோ அதுக்கான. ஏன்னா அந்த கூட்டணியில எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த வித அதிகாரமும் கிடையாது. அதிமுக ஆட்சியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க என்டிஏ ஆட்சி, டெல்லி ஆட்சி, மோடி ஆட்சி அப்படிங்கிறதான் அமித்ஷா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை மறுத்து எடப்பாடி பழனிசாமி எதுவும் சொல்லலை. அதிமுக ஆட்சி, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னு அவர் சொல்லலை. அவங்க மேல் பூச்சுக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா கூட என்டிஏ ஆட்சி, மோடி ஆட்சி அப்படின்னு தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கு அப்படிங்கிறத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. இப்போ பீகார்ல என்ன நடந்துச்சு? நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், ஆனால் அந்த சீட்டில் அவர் இருக்க மாட்டார், எங்கள் ஆளுங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறத பிஜேபி சொல்லாமல் சொல்லியிருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சும் அவங்க அந்த தேர்தலுக்கு முன்னாடி பீகாரில் இப்படி ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த திமிர்த்தனம், தடித்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குது? நிதிஷ்குமார் முதலமைச்சர் கேண்டிடேட்டு நிறுத்திட்டு எலெக்ஷனில் வின் பண்ணிவிட்டு இப்போ நிதிஷ்குமாரை முதலமைச்சர் பதவியிலேருந்து அவங்க அவராக போக வைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. இப்போ அதுதான் அங்கேயும் நடக்க போகுது. எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே எந்தவித அதிகாரமும் கிடையாது. கூட்டணிக்கான இத்தனை சீட்டு பேச்சுவார்த்தையோ, இது யார் தலைமையிலான ஆட்சி, கூட்டத்திற்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது கூட அவங்களுக்கு கிடையாது. இப்போது அது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னா அவங்களுடைய அந்த கூட்டத்தில் வந்து பெரியாருடைய படத்தை எடுத்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எடுத்தார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி? அப்போ அங்கே யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அப்போது பாஜக அதிமுகவை பயன்படுத்தி, அதிமுக லேபிளை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை முன்னாடி நிற்க வச்சு
உள்ள வரணும். உள்ள வந்து பாஜக எந்த மாதிரி அழிவை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். உண்மை அதானே, என்ன நடக்க போகுது? ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றிய அரசினுடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து அப்படிங்கும்பொழுது அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தெரியாம இருக்குமா? அந்த அடிப்படையில் அவர் சொல்றாரு, பாஜக அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு நினைக்குது. வந்தால் என்னென்ன செய்யும்? வராமலேயே எந்தெந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பாதகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே, அதாவது ஓட்டு வேணுங்கிறதுக்காகவாவது தமிழ்நாட்டுக்கு எதையாவது செஞ்சிருக்கா பாஜகன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே செய்யலை. அந்த தடித்தோடத்தோட வந்து நீ வந்து எனக்கு ஓட்டு கேட்குற, திரும்பி நான் தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சி அமைக்கணும்னு வரியே, அப்போ உனக்கு எந்த அளவிற்கு ஒரு சூழ்ச்சியான சிந்தனைகள் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும்ல. இப்போ பாஜக அதிமுக கூட்டணியோட இருக்குது இல்லையா? என்ன தமிழ்நாட்டுக்கு அவங்க செஞ்சுட்டாங்க? இல்லை என்ன கெடுதல் செய்ய, நீ நல்லதா செய்யாமல் இருந்திருக்கலாம், கெடுதல் செய்யாமல் இருந்திருக்கிறியா? அதை எடப்பாடி பழனிசாமி தட்டி கேட்டிருக்கிறாரா? கண்டிச்சிருக்கிறாரா? எதுவுமே இல்லைல்ல. அப்போ பாஜக தலைமையில் தான் அந்த கூட்டணி இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது மறைமுகமாக அந்த சனாதன ஆட்சியை, ராமராஜ்ய ஆட்சியை தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது கெடுதல் இல்லையா? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஆபத்தானது. மிக முக்கியமாக பெண்களுக்கு ஆபத்தானது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது. அதனால அவர் அதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மை தானே. ஆனா நீங்க கருத்தியல் ரீதியான ஒரு மோதலாக குறிப்பிடுற இதே சமயத்துல தான் தேர்தல் அரசியலுக்காகத்தான் பாஜகவை திமுக எதிர்க்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்படிப்பட்ட அந்த அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்ன அறிவாளி யாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல திமுக, அதாவது திமுக தேர்தலுக்காக தொடங்கியது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அவங்க எடுத்தோன்னே வந்து எலெக்ஷனில் அவங்க நிற்கல. அவங்க கட்சி தொடங்கியது அப்படிங்கிறதே மக்களை அரசியல்படுத்துவதற்காக, இந்திய ஒன்றியத்தின் அதிகார குவிப்பை எதிர்த்து மட்டுப்படுத்துவதற்காக தான் அந்த கட்சியை தொடங்குது. அப்போ இது வரைக்கும் அவங்க சித்தாந்த ரீதியாக தான் தேர்தலை அணுகி இருக்கிறார்கள். கூட்டணி வர்றது அப்படிங்கிறது, ஆனால் அவங்க தேர்தல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் திமுகவுக்கு சித்தாந்தம் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாடா டெல்லியா அப்படிங்கிறது. அப்போ பாஜகவோட சித்தாந்தம் என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை சொல்லணும்ல. இப்போ திமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னுச்சு. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாஜக அதிமுக கூட்டணி செய்தது என்ன? இப்போது எடப்பாடி பழனிசாமி இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியிலேருந்து வெளில வந்தார். அதுக்கு பல காரணங்களே சொன்னார். இப்போ திரும்பவும் இணைந்தது தேர்தல் கூட்டணி. ஆனால் திமுக சைடில் அப்படி இல்லையே. அவங்க இப்போ பல ஆண்டுகளாக கூட்டணியில் தானே இருக்காங்க. சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் அங்கே கூட்டணியே இருக்குது. தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. சனாதனத்தை எதிர்க்கிறோம், பாசிச பாஜகவை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சேர்ந்துருக்குறாங்க. அதனால் எப்போவுமே நான் அதை திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் வந்து ஒரு அதிகார பகிர்வுக்கான தேர்தல் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு, பாஜக நினைக்கும், அவங்களோட இருக்க கூட்டணி எல்லாம் நினைப்பாங்க. அதாவது தேர்தல் அப்படின்னாலே அதிகார போட்டி அப்படின்னு. ஆனால் அதை சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்து திமுக அணுகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம். அந்த வளர்ச்சிக்கு எது எதிராக இருக்கிறது, எந்த சித்தாந்தம் எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. தேர்தலுக்காக மட்டும் பிஜேபியை எதிர்க்கலைங்க. பல ஆண்டு காலமாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் எப்பயோ சொல்லிட்டோம், சனாதனத்தை அழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பல ஆண்டு கால பிஜேபி எதிர்க்கிறதுனா கூட்டணி ஒரு முறையும் வச்சீங்க. அது எப்போ 96. அந்த கேள்வி எப்படி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் போய் பாஜகவோட கூட்டணி வச்சிங்க, பாஜக அப்புறம் எதுக்குங்க திமுகவோட வந்து கூட்டணி இருக்குது, நாங்கள் தான் உன்னை எதிர்க்கிறோம்ல, ஏன் அந்த கேள்வியை போய் பாஜக கிட்ட போய் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க? எதிர்க்கிறீங்க, அதை பார்த்து. ஆமாங்க, எதிர்க்கிறோம், நாங்கள் எதிர்க்கிறோம்ல, பாஜகவே எதிர்க்கிறோம்ல. அவ்வளோ ரோஷமான வெக்க சூடு சொன்னார்னா அவன் எதுக்கு எங்கள் கூட கூட்டணிக்கு வந்தான்னு நான் கேட்குறேன். பாஜக பார்த்து கேளுங்க நீங்கள். ஏன் அவன் தான் சனாதனத்தை எதிர்க்கிறானே, ஆர்எஸ்எஸ் பிஜேபியை அடியோடு அழிக்கணுன்றானே. இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்கக்கூடாது, அந்த சனாதன சித்தாந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற கட்சியாச்சு திமுக. வெக்கமா இல்லையா? அவன் கூட போய் கூட்டணி ஏன் போய் ஏற்றுக்கிட்ட? அவங்க ஆதரவு கொடுத்தா பதவிக்காக நீ ஏற்றுப்பியான்னு சொல்லிட்டு போய் நீங்கள் பிஜேபி காரங்களெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும். ஏன் அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? கேளுங்க, கேள்வி இப்படி மாற்றி கேளுங்க. அங்கேருந்து என்ன பதில் வருதுன்னு பாருங்கள். நாங்கள் பல தடவை விளக்கம் கொடுத்துட்டோம். அப்படி எங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம்ப்பா. நாங்கள் கூட்டணி வச்சு தப்பு தான். ஏன்டா வேணா, உனக்கு அறிவு இருக்குதுல்ல, நீ தான் அவ்வளோ ரோஷமான உள்ளவனாச்சே, நீ தான் மானஸ்தானாச்சே, எதுக்குடா திமுக ஆதரவு வாங்கி ஆட்சியில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்களை போய் கேளுங்க. மக்களை அழிப்பதற்கு அவன் எப்போ வேணாலும் சாமர்த்தியமாக எல்லாத்தையும் காயின்னு நகர்த்துவானா.
ஆனால் எங்களுடைய மக்களை காப்பதற்கு நாங்கள் சில ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் மட்டும் உங்களுக்குலாம் தப்பாக தெரியுது. எங்களை மட்டும் வந்து நாங்கள் தீ குளிச்சுக்கினே இருக்கணும் எப்போ பார்த்தாலும். ஐயோ ஆமாங்க நாங்கள் செஞ்ச தப்புங்க, உடனே நாங்கள் தீ குளிச்சிடுறோங்க, ஐயோ ஆமாங்க நாங்கள் செஞ்ச தப்புங்க, அரசியலை விட்டே ஓடிடுறோம் அப்படி. ஏங்க கொலை பண்ணுறதுக்கு அவ்வளோ பிளானிங்காக ஒருத்தன் வரான், காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளோ யோசிக்க மாட்டோமா? எங்களால் முடிஞ்சது அந்த பாபர் மசூதி பிரச்சனையை நாங்கள் தள்ளி போட்டோம்ல, அதனால யூனிஃபார்ம் சிவில் கோடை தள்ளி போட்டிருக்கோம்ல. அந்த கூட்டணி வைக்கும்போது நாங்கள் மினிமம் ஒரு இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம்ல. அப்போ அந்த கூட்டணியினுடைய நோக்கம் என்னவா இருந்தது, அந்த ஆதரவினுடைய நோக்கம் எங்களுக்கு என்னவா இருந்துச்சு? இல்ல நீங்க சொன்னது போல பாபரி மஸ்ஜித் இடிச்சது 1903 அந்த டைம் ராமர் கோவில் கட்டுறதுங்க. இப்ப அந்த இடிச்ச அதுக்கு அப்புறம் தானே கூட்டணி வச்சாங்க. ஆமாங்க, நாங்க ராமர் கோவில் கட்டுற அந்த கலவரத்தையாவது தள்ளி போட்டோம்ல. ஒண்ணே ஒண்ணுதான், ஒண்ணு ஃபுல்லாக அதை நடக்காமல் தடுக்க முடியுமான்னு பார்க்க முடியும், இல்லைன்னா குறைந்தபட்சம் அதை தள்ளியாவது போட முடியும். இவ்வளோதான் இந்த நாட்டில் முடியும். இந்த நாட்டில் மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். அட்லீஸ்ட் நாங்கள் அதையாவது பண்ணோம்ல. ஏன்டா அவன் தான் ராமர் கோவில் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு கூட சேர்ந்தானே, நீங்கள் தான் ராம பக்தராச்சே, ராமராஜ்யம் அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சியாச்சே, நீங்கள் ஏன்டா திமுக ஆதரவு வாங்கி கட்சியில் உட்காந்தீங்க, வெக்கமா இல்லையாடா அப்படின்னு பிஜேபிக்காரனை பற்றியே பார்த்து கேட்கல. ஆனால் தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்த சனாதன கும்பலிடமிருந்து, இந்த வன்முறை கும்பலிடமிருந்தும் பாதுகாப்பதற்காக, அட்லீஸ்ட் ஒரு டைம் பீரியட் வரைக்கும் பாதுகாப்பதற்காக, அவங்களுக்கு கடிவாளம் போட்டு கட்டுவதற்காகவாவது அப்படின்னு கலைஞர் ஆதரவு கொடுத்ததை நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. ஆனால் அவன் அவ்வளோ கிரிமினலாக பிளான் பண்ணிட்டு வந்துருக்கான். அவங்ககிட்ட போய் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் நாங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம். இன்னை வரைக்கும் எங்களை நீங்கள் வந்து கழுவில் ஏற்றின்னு இருக்கிறீங்க. சரி, நீங்கள் பாதுகாக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து மத்திய அரசு அலுவலகங்கள்லையும் சரி, ரயில்வே நிலையங்கள்லையும் சரி, சமஸ்கிருதம், இந்தியை வந்து திணிச்சிட்டு இருக்காங்க. திணிக்க முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இது எந்த வகையில் திமுக தடுக்குது? இப்போ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, அந்த ஏதோ ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி பேர் வச்சோன்னே திமுக காரங்க தான் போய் அதை வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஹிந்தி இசை வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறதும், உடனே அவங்க அழுகுற மாதிரி அழுகுறதும், உடனே நாங்கள் அந்த நேமெல்லாம் எடுத்துடுறோம் அப்படின்னு ஒரு நாடகம் ஆடி இருக்கிறாங்க. பிஜேபி தொடர்ந்து இந்தி திணிப்பை எடுத்துக்கொண்டு தான் வரும். திமுகவினுடைய 50 முழக்கங்களை இந்தி திணிப்பை என்னாலும் எதிர்ப்போம் அப்படின்னு இருக்குது. அதனால் நாங்கள் அதை எதிர்த்துக்கிட்டு தான் வரோம். இப்போது இந்தி திணிப்பு அப்படிங்கிறத பேசும்பொழுது எல்லாருமே நீங்கள் உங்கள் கேள்வி கூட ஏதோ ஒரு மலிவான அப்ரோச்சாக மாதிரி, ஏதோ ஒன்று எங்களை வந்து ஒரு இந்தி திணிப்பில் நீங்கள் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதிக அளவில் முயற்சிகள் அவங்க நடத்திட்டு இருக்கிறப்ப நீங்கள் எதுவுமே பெரிய அளவிலான முயற்சிகள் இல்லாதது தானே கேள்வியாக இருக்குது. பெரிய அளவு முயற்சி இல்லையா? ஆமாம், எல்லா இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் தொடங்கி எல்லாத்துக்குமே இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. திமுக தலைமை வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்ததுன்ற ஒன்று இருக்குல்ல. தமிழ்நாடு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கல, ஏன்னா அரசு கிட்ட வந்து எந்த அதிகாரம் இல்லைங்க நீங்க. ஆனா திமுக தலைமைன்னு ஒன்று இருக்குல்ல, திமுக தலைமை என்ன பண்ணுச்சு? திமுக தலைமை ஒரு அறிக்கை விட்டாங்க. இப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த இந்தி நேம் எடுத்துட்டாங்கல்ல. அப்புறம் ஏங்க, இந்தி நேமை எடுக்க வச்சிருக்கிறோம், இந்தி பெயர் பலகையை எடுக்க வச்சிருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் போய் தீ குளிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்பயும் இந்தி திணிக்கிறவனை பார்த்து ஏன்டா இந்தி திணிக்கிறேன்னு கேட்க முடியல. ஏன்னா அவங்க யாரும் உங்கள் ஜேர்னலிஸ்ட்டை வந்து பார்க்குறதே கிடையாது. பார்க்குற எங்களை வந்து நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. எடுக்க வச்சுருக்கோம் இல்லைங்க, மும்மொழி கொள்கை உள்ளே வராத மாதிரி பாதுகாத்துருக்கோம்ல. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் என்ன ஆகும், எதுக்காக அவங்கள வந்து நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே பேசிக்கிட்டே இருக்கோம், பாஜகன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறதுக்கான பதில் என்னென்னா, அவன் வந்தால் இந்தியை எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி தான் உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இந்தி பெயர் பலகை எடுக்கப்பட்டிருக்குமா? இன்னும் வந்திருக்கும். யூனியன் கவர்மெண்ட்லேருந்து கம்யூனிகேஷன் லெட்டர்ஸ் எல்லாமே இந்தியில் வரும். இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகின்ற வரையிலும் அப்படின்னு இருக்கும்பொழுது, பாஜக அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விரும்புகிறோங்க, பரவாயில்ல இந்தியில் அனுப்புங்க, இந்தியில் கம்யூனிகேஷன் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒன்றிய கவர்மெண்ட்டுக்கு இவங்க சொன்னாங்கன்னா இந்தி கம்யூனிகேஷன் தானே வரும். அப்படியே ஹிந்தி உள்ளே வரும்ல, எல்லா இடத்துலையும் ஹிந்தி ஊடுருவோம்ல, அதை தடுத்துருக்கோம்ல. திமுக தலைமை என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறீங்க? இன்று வரை இந்தியை உள்ளே நுழைய விடாமல் தடுத்திருப்பது திமுக தான். வேற யாருன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமியா? இல்லை இப்போ கட்சி ஆரம்பித்த விஜயா? அதாவது மிக முக்கியமான சிக்கல்லாம் வாய் மூடி மௌனமாக இருந்தாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போய்டுன்னு சொன்னது அந்த விஜயா? இல்லை பாமகவா? எந்த கட்சிங்க வேறு மூர்க்கமாக வந்து இந்தி திணிப்பை எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பதவியை விட கொள்கை தான் முக்கியம்னு திமுக சொல்லிட்டு இருக்கு, விசிக சொல்லிட்டு இருக்கு. வேற யார் சொல்லிட்டு இருக்கா சொல்லுங்க? வேற எந்த கட்சிங்க சொல்லிக்கிட்டு இருக்குது? இப்போ இந்தி வந்தால் என்ன ஆகுங்கிறதான அடுத்த கேள்வி. இப்போ எதுக்காக இந்தியை தடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு கூவ முடியல?
ஐயோ திமுகல வாரிசு, ஐயோ திமுகல குடும்ப அரசியல் தான் கூவிட்டு இருக்கு. ஏன் வட மாநிலங்களில் பல மாநிலங்களுடைய தாய்மொழியை அழிச்சிட்டு அங்க இந்தியை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியை கொண்டு வந்த பிறகு இந்து அப்படின்னு சொன்னா உன்னால ஒன்றிணைய முடியுது. இந்துக்கு அப்புறம் இந்து ராஷ்டிரா. ஸோ இந்தி, இந்து, இந்து ராஷ்டிரா அங்க அது எடுபடுது. தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியதால், திமுக தடுத்து நிறுத்தியதால் தமிழ் மொழி இங்க பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அவன் இந்தியா எடுத்துட்டு வர முடியல. இந்தியா எடுத்துட்டு வந்தானா இங்கேயும் இந்துன்னுவான், இந்து ராஷ்டிரான்னுவான். அப்போ நம்மளுடைய அடையாளங்கள், வளர்ச்சிகள் என்ன ஆகும்? நம்மளுடைய சிந்தனை திறன் என்ன ஆகும்? வளர்ச்சியை நோக்கி நம்ம மாநிலம் போயிருக்காதே. பரவாயில்லங்க, மாட்டு மூத்திரமும் சாணியும் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு பட்னி இருங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் தலையாட்டிப்பாங்கல்ல. அப்ப இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக. தமிழ் மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய அடையாளம், வரலாறு, பண்பாடு. அது ஒரு செய்தியை இந்த உலகுக்கு சொல்லுகிறது. நாங்கள் வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடியவர்கள், நல்ல மாற்றங்களை, நல்ல தொழில்நுட்பங்கள், நல்ல விஷயங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாங்க. எங்ககிட்ட எந்தவித பிரிவினை சிந்தனையும் கிடையாது. நாங்க எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுது. அப்போ அந்த மொழியை அழிப்பதன் மூலமாக, ஒவ்வொரு மாநிலங்களுடைய தாய்மொழியை அழிப்பதன் மூலமாக, அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி அவங்கள வர்ணாசிரமத்துக்கு அடிமையாக்கி முட்டாளாக்கணும் அப்படிங்கிறத பாஜக, அதிமுக, சரி அதிமுக இங்க கூட்டணியில் இருக்கு, பாஜக மற்ற மாநிலங்கள்ல செஞ்சிருக்கு. அதை செய்யணும்னு அதிமுக மூலியமா இங்க வருது. அதை நாங்க தடுத்து நிறுத்தியிருக்கோம்.